Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் முதல் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் வேதத்தில் உள்ள கேள்விகளை தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களில் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். ஆதியாகமம் 3:9 ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்றார். இந்த கேள்வி தேவன் ஆதாமை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. ஏன் தேவன் இந்த கேள்வியை கேட்டார் என்று பார்த்தோம் என்றால், தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது 6 நாட்களில் வானத்தையும் பூமியையும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கி முடித்தார். 6ஆம் நாளில் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:27 சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர்கள்தான் ஆதாமும் ஏவாளும். இப்படி அவர்களை சிருஷ்டித்து அவர்கள் தங்குவதற்காக அழகான ஏதேன் தோட்டத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அதில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் அவர்கள் உண்ணும்படி அவர்களுக்கு உணவாக கொடுத்தார். மேலும் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். இப்படி மனிதனை படைத்து மனிதனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களோடு உலாவி வந்தார். எல்லாமே நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையிலே ஆதியாகமம் 3:1-8 வசனங்களில் பார்த்தோம் என்றால், தேவன் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை வஞ்சித்து தேவன் அவர்களை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விலக்கின கனியை புசிக்க வைத்தது. ஸ்திரீயும் அந்த கனியை புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவர்கள் புசித்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு, அதுவரை தேவ மகிமையினால் மூடப்பட்டு இருந்த அவர்களுக்கு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவுடன் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்து அத்திமர இலையை தைத்து தங்களுக்கு உடைகளை பண்ணினார்கள். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வந்த ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு அவன் சொல்படி நடந்ததால் கர்த்தரை சந்திக்க பயந்து தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். எப்போதும் தேவன் தோட்டத்தில் உலாவ வருகிற போது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து அவரோடு கூட உலாவுவார்கள். ஆனால் இன்று தேவன் வந்து விட்டார். ஆனால் இவர்களோ தேவனுக்கு முன்பாக வர முடியாமல் அவர் சந்நிதிக்கு மறைவாக தங்களை மறைத்துக் கொண்டார்கள், ஒளித்துக் கொண்டார்கள். காரணம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை அவர்களுக்கு குற்ற மனசாட்சியை தந்து தேவனுக்கு முன்பாக அவர்களை வரவிடாமல் அவர் சந்நிதிக்கு விலகி அவர்களை மறைந்து கொள்ள வைத்தது. இந்த சூழ்நிலையில்தான் தேவனாகிய கர்த்தர் எப்போதும் அவர் வரும்போது வருகிற ஆதாமும் ஏவாளும் அன்று வராததினால், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். தேவன் இந்த கேள்வியை கேட்டதினால் ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டிருந்த மறைந்திருந்த இடம் தெரியாமல் தேவன் இந்த கேள்வியை கேட்டார் என்று அர்த்தமில்லை. தேவன்தான் சகலத்தையும் அறிந்தவராயிற்றே. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பின்னர் ஏன் தேவன் இந்த கேள்வியை கேட்டார் என்று நீங்கள் யோசிக்கலாம். வேதத்திலே சில ரகசியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கேட்டதற்கு நிச்சயமாய் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் தமது சாயலாக உண்டாக்கி அவர்களுக்கு எல்லாரையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் எப்போதுமே தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற சாத்தான் வஞ்சகமாய் அவர்களை தன்னுடைய வலையில் விழ வைத்திருந்தான். ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், you shall not eat, you shall surely die என்று சொல்கிறார். ஆனால் சாத்தான் சொல்கிறான், you shall eat, you shall not surely die என்று சொல்கிறான். நல்ல கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், அதை மாற்றி போட்டு விட்டான்.
அவர் வேண்டாம் என்று சொன்ன இடத்தில், நாட்டுன்னு சொன்ன இடத்துல அவன் செய்யுன்னு சொல்றான். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆகும்னு சொன்ன இடத்துல நடக்காதுன்ற அந்த நாட்டை இங்க யூஸ் பண்ணிட்டான். எவ்வளவு அழகா வார்த்தை ஜாலத்தை யூஸ் பண்ணிட்டான் பாருங்க. எவ்வளவு சாதுரியம் உள்ளவன் இல்லையா? இந்த நயவசனிப்புக்கு உட்பட்டு அவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்ததுனால மனிதனை தேவனிடத்திலிருந்து விலக்கி அவரிடமிருந்து மனிதனை அந்நியப்படுத்தியதை அந்த மனிதன் அறிந்து கொள்ளும் விதமாக தான் தேவன் கேட்கின்றார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. என்னோடு கூட கரம் பிடித்து கொண்டு நடந்து வந்த நீ ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாயே என்ற பெரிய தாக்கத்தை மனிதன் உணர்ந்து கொள்ளும் விதமாகத்தான் கேட்டார். இந்த கேள்வி ஆதாமின் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வீழ்ச்சியை உணர்த்துவதற்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும். எனக்கன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் போதும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார். தேவனோடு உள்ள ஐக்கியம் என்பது தேவனோடு உள்ள உறவை, நம் ஆவிக்குரிய வளர்ச்சியை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முக்கியப்படுத்தி பேசுவதை குறிக்கின்றது. ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லும் போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற ஒரு ஒழுக்கம். அது நம்முடைய அன்றாட ஜெப நேரம், வேத வாசிப்பு, வேத தியானம், தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தல், தேவனுக்கு பிரியமாக வாழ்தல், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுதல், சாட்சியுள்ள ஜீவியம் என்பதாகும். இப்படி நாம் செய்யும் போது தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் பெருகுகிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் பெருக வேண்டிய ஆதாம் தேவ கட்டளைக்கு செவி கொடாமல் பாவத்தில் வீழ்ந்து தேவனோடு கூட நெருங்கி நிற்க வேண்டிய அவர், தேவ சித்தம் நடப்பிக்க வேண்டிய அவர் தேவனை விட்டு விலகி வெகு தூரம் போய் ஒளிந்து கொள்கிறார். ஆதாம் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, செய்த பாவத்தை மறைத்து இன்னும் தவறு செய்து விட்டார். பாவம் மனிதனுக்கு ஒரு அற்ப சிற்றின்ப சந்தோஷங்களை தந்தாலும் அதன் விளைவுகளோ மகா வேதனையானவை. யோவான் 8:34 சொல்கிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். வேதத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. 2 பேதுரு 2:13 சொல்கிறது, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். பாவத்தின் சுவைகளை காண்பிக்கின்ற சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தின் ஆளுகைக்குள் நம்மை கொண்டு போய் முடிவில் அதற்கு நம்மை அடிமையாக்கி தன்னுடைய நுகத்தடியை பாவம் செய்த மனுஷன் மேல் சுமத்தி விடுகிறான். அந்த நுகத்தடி பாவம் செய்த மனுஷனை கொடிய பாதாளத்திற்கு நேராக இழுத்து செல்கிறது. ஒரு முறை சிகரெட் பிடித்தால் என்ன தவறு? ஒரு முறை சினிமாவிற்கு போனால் தவறென்ன? ஒரு முறை மது அருந்துவதால் தவறென்ன? ஒரு முறை லஞ்சம் வாங்கினால் தவறு என்ன? இப்படி ஒரு முறை என்று செய்கிற பாவங்கள், உங்கள் சிநேகிதர்களை பிரியப்படுத்த ஒரு முறை செய்கிற பாவங்கள் உங்களை அத்தோடு விட்டுவிடும் என்று நினைக்கின்றீர்களா? இந்த ஒரு நாள் பாவம்தான் வாழ்நாள் முழுவதும் நம்மை படுகுழியில் தள்ளிவிடும். அநேகர் பாவம் செய்கிறதற்கு அவர்களுடைய கண்களின் ஆசை ஒரு பெரிய காரணமாயிருக்கிறது. யோசுவா 7:21 ஆகான் சொல்கிறதை பாருங்கள், நான் அவைகளை கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஆம், பாவம் எப்போதும் பார்வையில்தான் ஆரம்பிக்கும். ஏவாள் கனியை பார்த்தால் அது அவளுடைய கண்களுக்கு அழகுள்ளதாயிருந்தது. லோத்து செழிப்பான சமவெளியை பார்த்தான். தாவீது ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். கேயாசி நாகமான் எலிசாவிற்கு கொண்டு வந்த பரிசு பொருட்களை கண்டு ஆசை கொண்டான். ஆதியாகமம் 4:7 சொல்கிறது, பாவம் ஒரு மனுஷனுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். நீதிமொழிகள் 23:32 சொல்கிறது, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். என்னாகமம் 32:23 சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆம், பாவம் மிக கொடூரமானது. அநேக பிரச்சனைகளுக்கும், வியாதிகளுக்கும், மரணங்களுக்கும் பாவங்களே முக்கிய காரணமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவேளை ஆதாம் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் சொல்லி இருப்பார் என்றால், தேவன் இரக்கம் காண்பித்தது மாத்திரமல்ல,
அவருடைய பாவங்களை மன்னித்தும் இருப்பார். பாவத்தில் இருந்து கொண்டே பாவ அறிக்கை செய்தால் இரக்கம் கிடைக்கும், ஆனால் மன்னிப்பு கிடைக்காது. அது என்ன இரக்கம் என்று கேட்கலாம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற தருணம், என் மகனே, என் மகளே, உன் பாவ வழிகளை விட்டு திரும்பி வந்துவிடு, மனம் திரும்பி என்னிடம் வந்துவிடு என்று அவருடைய கண்கள் ஏக்கத்தோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாவத்தை விட்டுவிட்டு பாவ அறிக்கை செய்தால் நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்கின்றவர் என்பதனால் தேவனுடைய கிருபையை நாம் தவறாக புரிந்து கொள்ளவும் கூடாது. சரி, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்ற இந்த கேள்வி இன்றைக்கு நம்முன் ஒரு சிந்தனையின் கேள்வியாக வைக்கப்படுகிறது. போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், குளோரி, நீ எங்கே இருக்கிறாய்? ஜோசப், நீ எங்கே இருக்கிறாய்? தாமஸ், நீ எங்கே இருக்கிறாய்? ஸ்டெல்லா, நீ எங்கே இருக்கிறாய்? தினேஷ், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஏன் கேட்கின்றார்? அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு, அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அக்கறை, கரிசனை நிமித்தம் கேட்கின்றார். ரோட்டில் போகின்ற வருகின்றவர்களை பார்த்து நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று நாம் கேட்க மாட்டோம் இல்லையா? போன் பண்ணி நீ இப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தெரியாத ஒரு நபரிடம் நாம் கேட்க மாட்டோம் இல்லையா? யாரை நாம் கேட்போம் என்றால், நமக்கு பிரியமானவர்களை, நாம் நேசிக்கின்றவர்களை, நமக்கு யார் மீது அக்கறை இருக்கின்றதோ அவர்களைத்தான் கேட்போம். அப்படித்தான் ஆண்டவரும் கேட்டார். ஆசீர்வாதமான ஏதேனில் இருக்க வேண்டிய ஆதாம் தேவனோடு கூட உள்ள உறவில் இருக்க வேண்டும். ஆதாம் தேவ கட்டளையின்படி வாழ வேண்டும். அன்றைக்கு ஆதாமுக்கு ஏதேன் தோட்டம், இன்றைக்கு நமக்கு பரலோகம். பரலோகத்தின் பிரஜைகளாக நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனோடு கூட வாழ வேண்டும் என்றால் நாம் தேவனோடு உள்ள உறவில் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஒழுங்கு என்று சொல்லப்படும் நம்முடைய ஜெப நேரம், வேத வாசிப்பு மற்றும் வேத தியான நேரங்கள், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது போன்ற காரியங்களில் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். சூழ்நிலையின் நிமித்தம், சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் நிமித்தம், அல்லது நம்முடைய பிஸி ஷெட்யூலின் நிமித்தம், அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவ சமூகத்திற்கு வந்து ஜெபிக்க முடியாமல் ஜெப நேரத்தை நாம் தவற விட்டு விடுகின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு உள்ள உறவை விட்டுவிடக் கூடாது. மோசே தேவனோடு 40 நாட்கள் சீனாய் மலையில் இருந்து விட்டு வந்தபோது மோசேயின் முகம் பிரகாசித்தது. நீங்கள் எந்த அளவிற்கு தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவன் உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார். ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று. தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனான். இப்படி நாமும் இருந்து விடக்கூடாது. நான் படித்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் காலையில் எழும்பும் முன் தேவன் அவனுடைய வீட்டிற்கு போய் அவன் எழும்பியவுடன் தன்னிடம் வந்து ஜெபிப்பான் என்று காத்திருந்தாராம். அந்த மனிதனும் எழுந்ததும் அச்சோ நேரமாகிவிட்டது என்று சொல்லி வேக வேகமாக ரெடியாகி வேலைக்கு சென்று விட்டான். தேவனும் சரி, அவன் வேலையிலிருந்து வந்ததும் ஜெபிப்பான் என்று காத்திருந்தார். வேலையிலிருந்து வரும்போதே அந்த மனிதன் தன் நண்பர்களுடைய செல்ல பிளான் பண்ணி கொண்டு வந்ததால் வந்ததும் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய்விட்டான். திரும்ப நைட்டிற்கு வந்ததும் நிச்சயமாய் ஜெபிப்பான் என்று ஆண்டவர் பொறுமையாய் காத்திருந்தார். ஆனால் அந்த மனிதனோ வீட்டிற்கு வரும்போதே ரொம்ப டயர்டாக இருக்கு என்று சொல்லி தூங்கிவிட்டான். தேவன் காத்திருந்து காத்திருந்து கடந்து சென்று விட்டார். நீதிமொழிகள் 1:24 இப்படியாய் சொல்கிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று தேவனுடைய இருதயத்தின் வேதனையை நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்காக காத்திருக்கலாம், ஆனால் தேவனை ஒரு போதும் காக்க வைக்காதீர்கள். என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்க வைத்து விடாதீர்கள். அவர் கடந்து சென்று விட்டால் அவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான காரியமாகிவிடும். ஏசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று.
தாவீது ராஜா தன் மகன் சாலமோனுக்கு அருமையாய் ஒரு ஆலோசனை கொடுத்தார். 1 நாளாகமம் 28:9, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று. இந்த வார்த்தை கேட்கிறதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் ஆனால் நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். ஆதாமை நோக்கி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டதைப் போல அதே கேள்வியை அவர் நம்மை பார்த்து கேட்காதபடி தேவனோடு உள்ள உறவில், அவரோடு இருக்க வேண்டிய ஐக்கியத்தில் நாம் எப்போதும் வளர்ந்து பெருகுகிறவர்களாக இருப்போம். எனக்கன்பானவர்களே, மனுஷன் பாவம் செய்தபோது தேவன் பேசின முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய்? சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை லூக்கா 23:34 சொல்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏதேன் தோட்டத்தில் நீ எங்கே இருக்கிறாய் என்று பேசின தேவன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அன்று முதல் மனிதனாகிய ஆதாம் மூலமாக தொடங்கின பாவத்தின் கிரியையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்தார். எபேசியர் 2:13 சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? இந்த இரட்சகர் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால், அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படவில்லை என்றால், இன்றைக்கு நாம் எப்படி தேவனிடம் கிட்டி சேர்ந்திருக்க முடியும்? தேவனோடு உள்ள உறவில் நாம் எப்போதும் வளர்ந்து பெருகுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் சுகத்தோடும் வாழ்வோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆதாமே நீ எங்கே? ஆதாமே நீ எங்கே? இந்த வார்த்தை நான் சற்று யோசித்த போது ஆண்டவர் ஏக்கம், மனிதனோடு அவர் பேச வேண்டும், மனிதனோடு ஐக்கிய கொள்ள வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை, விருப்பத்தை, எதிர்பார்ப்பை இங்க நம்ம பார்க்கலாம். சற்று நான் யோசித்து பார்த்தேன். ஆதாமே நீ எங்கே என்று கேட்ட அந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே அதே கேள்வி நம்மை பார்த்து கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எந்த நிலையில நான் உன்னை வைத்திருந்தேன், இப்பொழுது எந்த நிலையிலே நீ இருக்கிறாய்? உன்னை பரிசுத்தமாக நான் உருவாக்கினேன், என்னை போல இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் வாஞ்சித்தேன். ஆனால் இன்று நீ எப்படி இருக்கிறாய்? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆரம்ப நாட்கள் எல்லாம் என் கைகளை பிடித்து நடந்து பழகின நீ இப்பொழுதோ என்னை விட்டு மிக தூரத்தில் சென்று விட்டார். பாவத்தில் மூழ்கியிருந்த உன்னை, பாவ சேற்றிலே அழிந்து கொண்டிருந்த உன்னை, கட்டப்பட்ட நிலையில் இருந்த உன்னை ஒருவரும் விடுவிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்ன உன்னை மன்னித்து ரட்சித்து உன்னை பரிசுத்தமாக்கி இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய ரட்சிப்பு எந்த நிலையில் இருக்கிறது? உன்னுடைய ஜப வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? உன்னுடைய வேத வாசிப்பு எந்த நிலையில் இருக்கு? ஆரம்ப நாட்கள் எல்லாம் என்னோடு பேச, என்னோடு பழக ஜபத்தில் பல மணி நேரம் காத்திருந்தார். ஆனால் இப்பொழுதெல்லாம் உன்னை பார்க்காமல் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்க. வேத வசனத்தை புலவாக வாஞ்சியோடு நீ படித்தார். பல அதிகாரங்களை சோர்ந்து போகாமல் மிகுந்த தாகத்தோடு படித்தார். ஆனால் இப்பொழுது உங்களுடைய வேத வாசிப்பு எவ்வாறாக இருக்கிறது? நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்கள் இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் கடமைக்காக தானே என்று வசனத்தை படிக்கிறார். ஆரம்ப நாட்கள் இந்த வாஞ்சை இப்பொழுது இருக்கிறதா? என்னுடைய வார்த்தைகளை கேட்க அவ்வளவு விருப்பப்பட்டாள். ஆனால் இன்றைக்கு மொபைல் போன்ல நண்பர்களோடு பேசுகிறதுக்கு நேரம் இருக்கிறது, ஆனா என்னோடு பேச உனக்கு நேரமே இல்லையா என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு உன்னை பார்த்து கேட்கிறார். ஆரம்ப நாட்கள் எல்லாம்
ஊழியம் என்று சொன்னாலே மிகுந்த வாஞ்சியோடு ஓடினாள். ஆலயத்திற்கு முன்பாக ஓடினாள். இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசினால் நலமாயிருக்கும் என்று ஏக்கத்தோடு என் வார்த்தைகளுக்கு நீ ஏங்கினாள் என்று அந்த ஏக்கம் எங்கே? அந்த வாஞ்சை எங்கே? சூழ்நிலைக்கேற்ற போல் நீயும் மாறிவிட்டாயா மகனே, மகளே? ஆனால் இன்றைக்கும் உன் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தகப்பன், ஆதாமே நீ எங்கே என்று அதே அங்கலாய்ப்பு, அதே ஏக்கத்தோடு தான் என்று ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கணும், எந்த நிலையில இருக்கணும், நான் உனக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை எதிர்காலம். ஆனா இன்றைக்கு நீ எந்த நிலையில இருக்கிறாய்? என் அன்பு மகனே, மகளே, உனக்காக ஏங்குகிற ஒரு தகப்பன் இன்றும் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். என் சத்தத்தை கேட்பாயா? என் விருப்பத்திற்கு ஏற்ற போல் என்னோட ஐக்கியம் கொள்ள, என்னோட நடக்க, என்னோட பழக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இது ஒரு தகப்பனுடைய ஏக்கத்தின் ஆரமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மீண்டும் அதே அன்பிலே ஒப்பு கொடுக்க விட்டு கொடுப்போம். நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அப்பா, உடைய அன்பை, உடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ள, அந்த அன்பிலே வளர என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. அவளை கட்டி வைத்திருக்க பாவ எண்ணங்களை எடுத்து போடுங்க. அவளை கட்டி வைத்திருக்க எல்லா உலக காரியங்களை அகற்றி போடுங்க. உலக அன்பு வேண்டாம், ஆனா உம்முடைய அன்பினால் நிறைத்தரும். உலக அன்பு மாயை அப்பா. உலக அன்பு சூழ்நிலைக்கு ஏற்று போல் மாறி போய்விடும். ஆனா நீரோ எந்த நிலையிலும் மாறாதவர். எங்களுக்காக சிலுவையின் பாடுகளூடாக கடந்து சென்றது மாத்திரமில்ல, உம்முடைய கடைசி சொட்ட ரத்தத்தையே எங்களுக்காக கொடுத்தீரப்பா. ஆம் சுவாமி, இதுவரைக்கும் பல விதத்தில் உம்மை காயப்படுத்தினோம். இனி நாங்கள் காயப்படுத்தாதபடி உம்முடைய அன்பிலே வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபைதான். ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.